Hey guys, welcome back to another video of Siva Digital. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஐ வெர்சஸ் டிசைனர்ஸ். ஓகே, இப்போ இந்த டாபிக் எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம சிவா டிஜிட்டல் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது. அங்கே வந்து அந்த கிப்லி ஆர்ட் ட்ரெண்ட் ஆச்சுல, அந்த டைமில் என்னது இது ஏஐ இப்படி இருக்குது, இப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் வந்துட்டு டிசைனர்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் போய்கிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த டிஸ்கஷன் வந்து டேரெக்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கூகுள் மீட் அரேஞ்ச் பண்ணேன். என்னோட சீனியர் மிஸ்டர் சிதம்பரம், 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிசைன் ஃபீல்டில் ஒர்க் இருக்குது, கிராஃபிக் டிசைன், யூஐஎக்ஸ் ரெண்டுமே சேர்த்து. தென் அவர் ஸ்டார்டிங் கரியர் வந்து பிரிண்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பிரிண்டிங்கில், டிஜிட்டலில், இப்போது வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷனில் எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக ஒரு 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 ஹோல் பேக்கேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. எனக்கு நிறைய இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு தான் நான் வந்து இந்த மீட் அரேஞ்ச் பண்ணேன். இதில் ஒரு சில விஷயங்கள் நல்ல ஒரு சில விஷயங்கள் மேக்ஸிமம் ஆஃப் த திங்ஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் நல்லா இருந்துச்சு ஷேர் பண்ணது. ஸோ அதை நம்ம கம்யூனிட்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணலான்னு வந்திருக்கேன். அந்த வீடியோட ஒரு ரெக்கார்டிங் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்துட்டு நல்லா இருக்கா, இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து கண்டக்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். வீடியோட எண்டில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலா வந்து நமக்கு என்ன ஒரு இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நம்ம இந்த கிப்லி ஆப் தான் வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம் குரூப்ல. நிறைய கிப்லி ஆப் போறாங்களே, கிப்லி ஆப்னால வந்து டிசைனர்ஸோட லைஃப் வந்து போயிடுமா அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். மீட்டிங் அப்படிதான் போச்சு, அந்த வீடியோ எல்லாமே அப்படிதான் போகுது. இதுல வந்து நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு தாட்டா இருக்கு. ஏன்னா நீங்க எல்லாருமே டிசைனர்ஸ், இப்போதான் நீங்க பட்டிங்கா வர்றீங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எல்லாரும் சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்கன்னு. ஓப்பன் அப் மீட்டிங் தான் சார், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி பேசுறது தான் இது. ஸோ சொல்லுங்க, எல்லாருமே நீங்க பேசலாம். 90% கிராஃபிக் டிசைனர் ரீப்ளேஸ் பண்ணிருந்து தான் நினைக்கிறேன். ஓகே, வேற யாராவது? மேபி இது ஃபியூச்சர்ல டிசைனருக்கு அஃபெக்ட் ஆகும் ப்ரோ. என்ன ப்ரோ? வேலை கம்மியாகும் ப்ரோ. டிசைனருக்கு மேபி ஃபியூச்சர்ல அஃபெக்ட் ஆகும் ப்ரோ. ஒரு 5 பேர் வேலை பார்க்கறாங்கன்னா ஒரு 3 பேருக்கு வேலை போக வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வேற ஏதாவது? விஷ்ணு, நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? என்ன ப்ரோ? எனக்கு இந்த மாதிரி தாட் தான் ப்ரோ இருக்கு. இந்த மாதிரி ஓகே. சோ ஏன் இந்த நீங்க டிசைனருக்கு மட்டும் நினைக்கிறீங்க? டெவலப்பருக்கும் இந்த சேர்த்து எல்லாருக்குமே சேர்த்து தான். டெவலப்பருக்கும் கோடிங் ஆட்டோமேட்டிக்கா போட்டுருது, ChatGPT ல இருந்து எல்லாமே. ஓகே சரி, இப்போ நான் கேட்டனால இதை சொன்னீங்க. ஸோ நான் பேசுறது கேட்கலையா? சரி கைஸ், நான் பேசுன வீடியோவில் சரியாக கேட்காததுனால என்ன சொன்னேன்னு சொல்கிறேன். ஏஐ வந்து ஒரு கம்பெனி லெவலில் இருக்கிறப்போ நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட பர்சனல் க்ரோத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய யூடியூப் தம்ப்நெயில்லையுமே வந்துட்டு நான் இந்த ஹேட் யூஸ் பண்ணி ஒன்று பண்ணியிருப்பேன். அந்த ஹேட் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தான் நான் பண்ணேன். ஏஐ வந்து கம்பெனி லெவலில் இருக்கிறப்போ நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான். தட்ஸ் கரெக்ட். நீங்க சொல்றது ஓகே. இப்போ ஒரு சில பேருக்கு இதுவே போதும்னு ஆயிருது இல்ல, ChatGPT கொடுக்கறதே எனக்கு போதும், நான் இதுவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல. சரி, என்னைக்குமே நம்ம வந்து growth நினைச்சா போதும்னு நினைக்கிறவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்னதான் வந்து நீங்க பேசினாலும் they will not ready to pay. ஓகேயா? ஸோ என்னோட தாட் என்னன்னா, ஏன் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏன் வந்து கிப்லி இவ்வளோ வந்து பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி போட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்தது இல்லையா? மொபைல் ஆப்லயே பாத்தீங்க அப்படின்னா எத்தனையோ போட்டோ எடிட்டிங் மொபைல் ஆப்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. நம்ம போட்டோவெல்லாம் டிபியில போடும் போதெல்லாம் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிப்லி. பட் நீங்க யோசிச்சு பாருங்க, இது இன்னும் 3 to 4 years பேக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் வந்து மொபைல் ஆப்ல வந்து போட்டோ எடுத்து நம்ம எடுத்து போட்டிருக்கோம். சொல்லுங்க. இது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய மொபைல் ஆப்லயே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு அவங்க வந்து ஏஐல பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகேங்களா? சோ இதுல என்ன நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் என்ன தோணுது அப்படின்னா, நீங்க யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே என்ன பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப வந்து சென்சிட்டிவா அதுக்குள்ள என்கேஜ் ஆயிடுறீங்க. எமோஷனலா நீங்க வந்து உள்ள செட்டில் ஆயிட்டீங்க.
அந்த ஒரு போஸ்ட் போட்ட உடனே டிசைனருக்குலாம் வேலை இல்லை அப்படின்னு சொன்ன உடனேயே யூ ஆல் காட் ஷாக்ட். அச்சச்சோ போச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்துடுது, பிளஸ் எமோஷன்ஸ் உங்களுக்கு உள்ள வந்துடுது. ஏற்கனவே மொபைல் ஆப்ல இருந்தது தான் இன்னைக்கு ஏஐல கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மொபைல் ஆப்ல இந்த மாதிரி ஏகப்பட்ட டிசைனிங்ஸ் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸை இப்போ ஆட்டோ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ஏஐயா கொண்டு வந்திருக்காங்க, அவ்வளவுதான். விச் மீன்ஸ் தே ஹேட் க்ரோன், அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டேஜை வந்து நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, நம்ம இதை வந்து வேண்டாம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் ஆஃப் ஏஐ இஸ் குட். நம்ம ஒர்க்கு ரெடியூஸ் பண்ற எந்த ஒரு இதுவுமே கரெக்டு தான். ஏன்னா நம்ம இன்னைக்கு சொல்ல போனா கம்ப்யூட்டர்ன்றது எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். முதல் நீங்க எல்லாருமே இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றீங்க, கம்ப்யூட்டர்ன்றது ஏன் வந்துச்சு? கையால ஒர்க் பண்ணா அவ்வளவு நேரம் ஆகும், கலரை போட்டா திருப்பி அழிக்க முடியாது, இந்த ஒர்க் எல்லாம் ஈஸி பண்றதுக்காக தான் இந்த கம்ப்யூட்டர்ன்றதே வந்துச்சு. ஓகேங்களா? சோ ஒரு வேலையை ஈஸி பண்றதுக்கு தான் கம்ப்யூட்டர். அதனோட பரிணாம வளர்ச்சியா தான் ஒன்னொன்னா போய் 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 இன்னைக்கு ஏஐ வந்துக்கும். பட் ஏஐ இஸ் நாட் எண்ட். அதையும் நான் இப்ப சொல்லிடுறேன். இதுக்கும் அடுத்து இன்னொரு டெக்னாலஜி கண்டிப்பா வரும். புரிஞ்சதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து கண்டிப்பா இன்னொன்னு வரும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் இது வந்துச்சுன்னா போச்சு அப்படின்றது வந்து இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய சினாரியோஸ் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியிலே பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. ஓகே, அதுக்கு முன்னாடி போய் பார்க்கணும்னா கூட போய் பார்க்கலாம். இந்தியாவில ஃபர்ஸ்ட் ஐடின்னு சொல்லி வந்த உடனே எல்லாருமே நினைச்சாங்க, அச்சோ நம்ம வேலையெல்லாம் போச்சுன்னு நினைச்சாங்க. நிறைய பேர் நினைச்சாங்க. பட் இன்னைக்கு எல்லாருமே ஐடில ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அதே மாதிரி ஐடில பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஆட்டோமேஷன் வந்துச்சுன்னா 50% எல்லாருக்குமே வேலை காலியாச்சுன்னு நினைச்சாங்க. பட் அதையும் தாண்டி அடுத்த ஸ்டேஜ் போனாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் போவாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்மளோட ஒர்க்கு குறைக்குது அப்படின்னா இட் இஸ் வந்து நம்மளை வந்து வேண்டாம்னு சொல்றது கிடையாது. இட் இஸ் புஷிங் அஸ் டு திங்க் ஆர் கிரியேட்டிவ் ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறையா கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னும் நிறையா மீட்ஸ் கண்டக்ட் பண்ணி போடலாம். அப்புறம் ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாரம் வந்து ஒரு சேலஞ்ச் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இந்த சேலஞ்சோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன், ப்ளஸ் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். பை.